السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்திலே அவரிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாம் என்ன காரணத்திற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அதன் பலன் முழுமையாக கிடைக்க பிரார்த்தனை புரிந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவின் தினத்திலே உங்கள் முன்னால் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வின் சாபம். இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த இறைவன் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்து அவன் நமக்கு எதை பகரமாக கொடுக்கின்றான் என்ற ஒரு நன்றியை எதிர்பார்த்தவனாக இந்த மக்கள் செய்யும் அமல்களை பொருந்திக் கொள்ளவோ அதை நிராகரிக்கவோ முழு அதிகாரம் பெற்ற இறைவன் சில நேரங்களிலே மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொண்டு அந்த மனிதர்களை அவன் சாபமிடுவதாக தனது திருமறையிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் பிற மனிதருக்கு சாபமிடுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் நம்ம மேல சாபம் இடுவதாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? சாபம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது ஒருவர் இன்னொருவர் மேல செய்கிற ஒரு பிரார்த்தனை. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் என்ன செய்வார்? இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிவார். இறைவா, எனக்கு இந்த மாதிரி இந்த நபர் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டார், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவன் மேல் நீ சாபத்தை புரிவாயாக என்று மனிதர்கள் கேட்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பிரார்த்தனை என்பது 3 நபர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் அந்த 3 நபர்கள் என்று சொன்னால், ஒருவர் பயணம் செய்யக்கூடியவர், வெளியூருக்கு பயணம் செய்யக்கூடியவர். இவ்வாறு பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே இறைவனிடத்திலே அவர் கேட்கின்ற பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே மாதிரி
இரண்டாவதாக பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை, அந்த துவாவை இறைவன் உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ பாதிக்கப்பட்ட மனிதன் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பான். அந்த பாதிப்பின் வேதனையை அவன் தாங்க முடியாமல் என்ன செய்வான்? யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிராக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வான். இப்படி இந்த செய்கின்ற போது இறைவன் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதை நாம ஹதீஸ் கிதாபுகள் மூலமாக அறிகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய இந்த சாபத்தை, பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், இறைவனுக்கு எதிராக மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறான்? அவர்கள் மீது சாபத்தை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் சாபத்தை மனிதர்கள் மேல ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் எப்படி அவன் ஏற்படுத்துவான்? ஏதோ நம்ம மனிதர்கள் எப்படி ஒரு மனிதருக்கு மனிதர் எப்படி சண்டை போட்டு பிரார்த்தனை பண்றோமோ அந்த மாதிரி அல்லாஹ் செய்வானா? என்ன செய்வான்? அதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் யார் அல்லாஹ்வுக்கு எதிரான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை என்ன செய்வான்? பொருந்தி கொள்ளாமல் விட்டு விடுவான். அவனுடைய அன்பும் அருளும் அவனுக்காக இருக்காது என்பது அர்த்தம். அதற்கு பெயர் தான் சாபம், இறைவனால் வழங்கப்படுகின்ற சாபம் என்று பொருள். அப்படி ஒரு மனிதனின் மீது இறைவன் சாபம் விட்டு விட்டான் என்று சொன்னால், அவன் இறைவனிடத்தில் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும்? அதற்காக பிரதிபலனாக பிரார்த்தனையை புரிய வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், உலாயிகல்லதீன லஅனஹுல்லாஹு வமன் யல்அனில்லாஹு ஃபலன் தஜீத லஹு நஸீரா. 4வது அத்தியாயம் 52வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்ற போது, இவர்களையே அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ் யாரை சபித்து விட்டானோ அவனுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டீர். அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டு அதற்காக யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அவனுக்கு உதவியாளர்களை நீர் காணவே மாட்டீர் என்று அந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு மனிதன் ரமலான் மாதத்திலே முழுவதுமாக நோன்பு வைத்தான், 30 நோன்பு வைத்தான். வருடத்திலே 364 5 வேளை விடாமல் தொழுதான். மற்ற சுன்னத்தான காரியங்களையும் செய்தான் தொழுகையிலே. அதே போல குர்ஆனை முழுவதுமாக ஓதினான். ஒரு மனிதனுக்காக என்ன செய்யும்? அவன் நோன்பு இருக்கு இல்லையா, அது இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணும். இறைவா, என்னை இந்த ரமலான் மாதத்திலே 30 நாளும் நோன்பிருந்து இவன் என்னை கண்ணியப்படுத்தினான், அதற்காக இவனுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று என்ன செய்யும்? நோன்பு இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணும். அதே மாதிரி அவனுடைய தொழுகை இருக்கின்றது, இறைவா, இவன் 5 வேளை தொழுகையை சரியான முறையிலே சரியான நேரத்திலே நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தான். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் நேரத்திலே சுபஹுடைய தொழுகையை அவன் சோம்பலை விட்டும் தூக்கத்தை விட்டும் என்ன செய்தான்? மனைவி மக்களை விட்டும் எழுந்திருந்து வந்து உனக்காக தொழுது என்னை அவன் கண்ணியப்படுத்தினான். அதனால நீ என்ன செய்ய? எனக்காக அவனுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று தொழுகை இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரியுமா? அதே மாதிரி குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆனின் வசனங்கள், குர்ஆனின் அத்தியாயங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரியுமா? இறைவா, இந்த ரமலான் மாதத்திலே இவன் நோன்பிருந்து
என்னை முழுவதுமாக ஓதி முடித்தான், அதனால நீ அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று குர்ஆன் இறைவனிடத்திலே சாட்சி கூறுமாம், மன்னிப்பு கேட்குமாம் அந்த மனிதனுக்காக. எந்த மனிதனுக்காக? நல்ல மனிதனுக்காக அது பிரார்த்தனை செய்யுமா. அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அந்த பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதே வேளையிலே அந்த மனிதன் இறைவனுடைய சாபத்தை பெற்றவனாக இருந்தால் அந்த நோன்பு, அந்த தொழுகை, அந்த குர்ஆன் கேட்கக்கூடிய அந்த உதவியை கூட இறைவன் நிராகரித்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அந்த அல்லாஹ்வின் உடைய சாபம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியவனாக இருந்தால் எப்படிப்பட்ட செயல்கள் அவனுடைய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி எப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் சாபத்தை பெற்றுத்தரும் என்று பார்க்கின்ற போது 3வது அத்தியாயம் 86வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யார் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், அவர்களை மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள். இன்னும் சபிக்கக்கூடிய தகுதி யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களும் சபிப்பதாக இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கணும். 3வது அத்தியாயம் 86வது வசனத்துல, கைஃப யஹ்தியல்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வஸஈது அன்ன ரசூல் ஹக்கன் வஜாஅஹும் அல் பையினாத்து வல்லாஹு லா யஹ்தி அல் கௌமல் லாலிமீன். என்ன சொல்றான் அந்த வசனத்துல இறைவன்? இத்தூதர் உண்மையாளர்தான் என அவர்கள் சாட்சி கூறி அவர்களிடம் தெளிவான சான்றுகளும் வந்து இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான். அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம். நாம பார்க்கணும். திருக்குர்ஆனோட வசனங்களை, இறைவன் சொல்லுகின்ற செய்திகளை நாம் கண்ணும் கருத்துமாக சரியான அர்த்தத்தை நாம் விளங்கி என்ன செய்யணும்? வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி தூய்மையான மார்க்கத்திலிருந்து விதத்தான கலாச்சாரத்திற்கு மாறினார்களோ அதன் காரணம் என்ன? அவர்கள் குர்ஆனின் வசனங்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாததின் விளைவு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்களை சரியான முறையிலே பின்பற்றி நடக்காததன் விளைவு என்ன செய்கிறது? பிதஅத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம், தற்பொழுதைய சமுதாயம் இருந்ததை நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால இப்போ ஓரளவு நாம ஒழுங்கான முறையில சரியான முறையில மார்க்கத்தை விளங்கி இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பிதஅத்திலே ஊறி திளைத்திருந்தார்களே, காரணம் என்ன? இதுதான் மார்க்கத்தை, குர்ஆனுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை சரியான முறையில புரிந்து கொள்ளாததன் விளைவு எப்படி ஆயிடுச்சு? அல்லாஹ்வுடைய அந்த லானத்திற்கு, சாபத்திற்கு ஆளாகக்கூடிய மனிதர்களாக ஆகிவிட்டதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இத்தூதர் உண்மையாளர் தான் என அவர்கள் சாட்சி கூறி அவர்களிடம் தெளிவான சான்றுகள் வந்து இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? ஒரு மனிதனிடத்துல மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்றது, அல்லாஹ் பற்றி சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லப்படுகின்றது. அவன் சரியான முறையிலே அதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான். பின்பற்றி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு திடீர்னு என்ன செய்யறான்? திருப்பி வந்த வழியே போய்விடுகின்றான். வந்த வழியே போய்விட்டான் என்ன? அவன் எதை முன்பு ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தானோ
அந்த நிலைக்கு அவன் சென்று விடுகின்றான். இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். என்ன சொல்ல வர்றாங்க? உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பிறகு, அல்லாஹ்வை நீங்கள் நம்பிய பிறகு, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பிய பிறகு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய பிறகு, நீங்கள் முழுமையான சான்றுகளை ஒப்புக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க? மீண்டும் மறுத்து விட்டீர்கள். அவ்வாறு மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் எப்பொழுது என்ன செய்ய மாட்டேன்? நல்வழி காட்ட மாட்டேன். அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான், உலாயிக்க ஜஸாவுஹும் அன்ன அலைஹிம் லஅனத்தல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ் வானவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் அவர்கள் மீது ஏற்படுவதே அவர்களுக்குரிய கூலியாகும். இப்ப யார் வந்த வழியை திரும்பி சென்று விட்டார்களோ, அல்லாஹ்வை புரிந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து, தூதரை புரிந்து, எல்லாவற்றையும் புரிந்துவிட்டு மூமின்களாக கொஞ்ச காலம் இருந்துவிட்டு திருப்பி பழைய வழிக்கே திரும்பி விட்டார்களோ, அவர்களுக்கு யாரெல்லாம் சாபமிடுகின்றார்களாம்? முதலில் அல்லாஹ் சாபமிடுகின்றான், பின்பு வானவர்கள் சாபமிடுகின்றார்கள், பின்பு மனிதர்கள் சாபமிடுகின்றார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லிட்டு, அவர்கள் மீது சாபம் ஏற்படுவதே அவர்களுக்குரிய கூலியாகும் என்று இறைவன் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய உலகத்தில் நாம் பார்க்குறோம், மூமின்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இறை மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை புரிந்துவிட்ட பிறகு அல்லாஹ் தனது திருமறையில ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்து இறை நம்பிக்கை அற்ற ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய விரும்பினால், அவள் இறை நம்பிக்கை கொள்ளுகின்ற வரை என்ன செய்யக்கூடாது? அவளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருக்கின்றீர்கள், இறை நம்பிக்கை அற்ற ஒரு ஆணை திருமணம் செய்ய விரும்புகின்றீர்கள், அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளுகின்ற வரை நீங்க என்ன செய்யக்கூடாது? அந்த ஆணை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? காதல் என்கின்ற பெயரிலே முழு இறை நம்பிக்கையாளராக இருக்கின்ற ஒரு மனிதன், மூமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண் மீது ஏற்பட்ட அந்த மோகத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக அவள் வரல, மூமினாக ஆகவில்லை என்று சொன்னால் கூட, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூட அவள் எத்தனிக்காததற்கு முன்பாக என்ன செய்கின்றான்? அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள், அந்த பெண் முழுமையான இறை நம்பிக்கையாளராக இருக்கின்றாள், அந்த ஆணோ இறை நம்பிக்கை அற்றவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் மீது கொண்ட அந்த காதலினால், மோகத்தால், ஆசையால் என்ன செய்யறான்? அவனை திருமணம் செய்து கொள்வதை பார்க்கலாம். எப்போ? அவன் இறை நம்பிக்கை அடைவதற்கு முன்பாக திருமணம் செய்து கொள்வதை பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இது அல்லாஹ்வின் சாபத்தை பெறக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மலக்குமார்கள் என்ன செய்கிறார்களாம்? சாபம் விடுகின்றார்கள். யார் சாபத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் சாபம் செய்கின்றார்கள். யாரு? ஒரு ஆணாக இருந்தால் பெண் வீட்டுக்காரர், பெண்ணின் பெற்றோர்கள் சாபம் செய்ய தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். பெண்ணாக இருந்தால் ஆணின் பெற்றோர்கள் சாபம் செய்யக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மார்க்கத்தை அற்ப விலைக்கு விற்றக்கூடக்கூடிய நபர்களையும் அல்லாஹ் சபித்து விடுவதாக இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இரண்டாவது நபர் யார்? முதல் நபர் யாரு? மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். இரண்டாவது நபர்கள் யார்? மார்க்கத்தை மறைப்பவர்கள். அல்லாஹ் தனது திருமறையில 2வது அத்தியாயம் 159வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான்,
இன்னல்லதீன யக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பைனல்லாஹு லின்னாசி ஃபில் கிதாபி உலாயிக யஅனஹுமுல்லாஹு வ யஅனஹுமுல்லாஹினூன் என்று அந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றான்? நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். முக்கியமான செய்தி இந்த வசனத்துல ஒன்றுதான். ஆனா திரும்ப திரும்ப இந்த செய்தி வருவது போன்று தோன்றும். எப்படி? எந்த செய்தி தோன்றும்? அல்லாஹ் சபிக்கின்றான், மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள், சபிப்பதற்கு யார் உரிமை உடையவர்களோ அவர்களும் சபிக்கின்றார்கள் என்று எல்லா வசனத்திலும் இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமான செய்தி என்ன? நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ, இந்த செயலை யார் செய்கின்றார்களோ, அல்லாஹ் இதுதான் வேதம், இதுதான் மார்க்கம் என்று தெளிவாக்கி விட்டான். என்ன சொல்ல வருகிறான்? யார் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்களோ, குறிப்பாக ஆலிம்களுக்கு, பயான் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, மார்க்கத்தை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய நபர்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி. யார் இது போன்ற நபர்கள் இதை சொல்லாமல் விட்டுவிட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம பார்க்கிறோம், அல்லாஹ்விலிருந்து தூதருக்கு இந்த மார்க்கம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சஹாபாக்கள் இதை கற்றுக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து தாபியங்கள், தபவு தாபியங்கள், இப்படி வழிமுறையாக வந்து இன்று நம்மிடத்திலே வந்து இந்த மார்க்கம் நிற்கின்றது. நாம் என்ன செய்யறோம்? நாம் நமக்கு பின்னாடி வருகின்ற சமுதாயத்திற்கு, சந்ததிகளுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ யார் தன்னுடைய மனோ இச்சையின்படி இதை மறக்கின்றார்களோ, பிறருக்கு சொல்லாமல் தடுக்கின்றார்களோ, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் நம்ம பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வின் சாபம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு பரிகாரம் என்ன? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவானா? இல்லை, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 3 விதமான நிபந்தனைகளை விதிக்கின்றான். அவர்கள் என்ன செய்யணும்? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு வேண்டுமென்று அதை மறைத்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்யணுமா? நிபந்தனை அல்லாஹ் விதிக்கின்றான். என்ன நிபந்தனை? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாக மன்னிப்பு கேட்க வேண்டும், முழுவதுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். இரண்டாவதாக அந்த மார்க்கத்தை பற்றி மீண்டும் என்ன செய்யணும்? அவர்கள் தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதை நன்றாக தெளிவு பெற்ற பிறகு அதோடு விட்டுவிடாமல் தான் கற்றுக்கொண்டது போதும் என்று நிறுத்திக் கொள்ளாமல் எந்த நபர்களிடத்திலே, எந்த மக்களிடத்திலே இந்த மார்க்கத்தை மறைத்தார்களோ அந்த மக்களிடத்திலே சென்று மீண்டும் என்ன செய்யணும்? அந்த மார்க்கத்தை அவர்கள் எத்தி வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது உள்ள அந்த சாபம் என்ன செய்யப்படும்? திரும்ப பெறப்படும். அவருடைய இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுவார் நம்ம பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு யார் தன்னுடைய சமூகத்திற்கு அதை எத்தி வைக்காமல் இருக்கின்றார்களோ, மறைக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், மலக்குமார்களின் சாபம் உண்டாகும். யாருடைய சாபமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்படிப்பட்ட மனிதர்களின் சாபமும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக யாரை பற்றி சொல்லுகின்றான்? யார் இறை நிராகரிப்பிலேயே மரணித்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று இறைவன் சொல்லுகின்றான். 2வது அத்தியாயம் 161வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன கஃபரு வமாதுலஹும் குஃபாரூன உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன்.
யார் அல்லாஹ்வை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் பார்க்கணும். இப்ப யார் மீது, மூன்றாவதாக யார் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகிறது? யார்? இதுதான், இவன்தான் அல்லாஹ், இவர்தான் தூதர், இதுதான் மார்க்கம், இதுதான் வேதம் என்று அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்ட போது அவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இறுதி வரை அந்த இறை நிராகரிப்பிலே இருந்து மரணித்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுவதாக அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மலக்குமார்களின் சாபமும் உண்டாகின்றது, ஏனைய மனிதர்களுடைய சாபமும் உண்டாவதாக கூறுகின்றான். அது என்ன? அந்த மனிதர்கள் மேல ஏனைய மனிதர்கள் சாபம் உண்டாவது, மலக்குமார்கள் சாபம் செய்கிறாங்க, அல்லாஹ் சாபம் செய்து விட்டான், அதை தொடர்ந்து மலக்குமார்கள் சாபம் செய்து விட்டார்கள். மனிதர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? அவர்கள் எடுத்து சொன்ன போது எத்தனையோ முறை பல முறை சொல்லியிருப்பார்கள், கேட்டிருக்க மாட்டார்கள்ல. அப்ப அந்த மனிதன் சஞ்சலப்படுவானு, இந்த மனிதனை இறைவன் என்ன செஞ்சா தேவல, எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அந்த மனிதன் வேதனைப்படுகின்றானே, அதுதான் அவன் சாபம் செய்வதற்கு உரிமை உடையவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதன் எல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு, அவனிடத்துல எடுத்து சொல்லப்பட்ட போது அதை எடுத்துக்கொள்ளாம என்ன செய்யறான்? அந்த இறை நிராகரிப்பிலேயே இருந்து விட்டான். கடைசி வரையும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த இறுதியும் என்ன செய்யறான்? அதே நிலையிலேயே அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகின்றது என்று இறைவன் தனது திருமறையில சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக நான்காவது யாரு? அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு மனிதர்களை தடுத்து மார்க்கத்தில் கோணல்களை உண்டாக்குபவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம், மலக்குமார்களின் சாபமும் ஏனைய மனிதர்களின் சாபமும் உண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மார்க்கம் என்னவென்று நமக்கு தெரிந்திருக்கின்றது. அதை பிற மக்களிடத்துல யார் மார்க்கம் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, யார் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களிடத்துல போய் என்ன செய்யறது? மார்க்கத்தை தவறான முறையிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. எப்படி? மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க, ஆனால் மார்க்கத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரான வழியே அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லாமல் தவறான முறைகளில் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக இறைவன் சொல்லி காட்டுவோம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? குர்ஆனை படிக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனிலே உள்ளதை பற்றி அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக நீங்க படிச்சாலும் தெரிஞ்சுக்க முடியாது. எங்களை போன்ற ஓதி படித்த ஆலிம்கள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்ற ஒரு ஹதீஸை பற்றி சொல்லுகின்ற போது, படிக்கின்ற போது உங்களுக்கு அதனுடைய நேரடி அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளுவீர்கள். எங்களை போன்ற ஓதி படித்த ஆலிம்கள், உலமாக்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் சரியான முறையிலே சொல்லிக் கொடுப்போம் என்று தவறான முறையிலே அவங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் மார்க்கத்தை கோணலாக திரிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட இந்த நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இதுல முக்கியமான பொறுப்பு நமக்கு ஒன்று இருக்கின்றது. நாம பிறருக்கு மார்க்கை எத்தி வைக்கக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பிறருக்கு தெளிவாக எத்தி வைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். நாமும் அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு மலக்குமாரின் சாபத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களாகவும் பிற மனிதர்களுடைய சாபத்திலிருந்து விடுபடக்கூடிய மனிதர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே,
சகோதரிகளை, இறைவனுடைய சாபம் என்கின்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது இல்லாமல் குர்ஆனிலே ஏகப்பட்ட இடங்களிலே அல்லாஹ் யாரை சபிக்கின்றான், எப்படிப்பட்ட செயல்களை சபிக்கின்றான், எப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களை சபிக்கின்றான் என்று பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் சபிக்கின்றான் என்று பல்வேறு நிலையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த நிலையிலே 4வது அத்தியாயம் 93வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யார் இறை நம்பிக்கையாளர்களை வேண்டுமென்றே கொலை செய்கிறார்களோ அவனது கூலி நரகமாகும், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், அவன் மீது அல்லாஹ்வின் கோபம் கொண்டான், மேலும் அவனை சபித்து விட்டான், அவனுக்கு கடும் வேதனையை தயார்படுத்தி விட்டான் என்று இறைவன் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஒரு அப்பாவியான மனிதனை வேண்டுமென்றே யார் கொலை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களை நான் சபித்து விடுகிறேன் என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம். நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, பிறருடைய உயிரை யார் தவறான முறையிலே கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே மிக கடுமையான வேதனை உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், பல்வேறு இடங்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கொலையை சும்மா சர்வசாதாரணமாக மனிதர்கள் செய்துவிட்டு போவதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம என்ன செய்யணும்? இறை அச்சத்தின் அடிப்படையில இது போன்ற காரியங்களிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்கள் திருக்குரானிலே ஏகப்பட்ட இடங்களிலே வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த திருக்குரானின் வசனங்களை புரிந்து அதிலிருந்து நல் வழியில் நம்மை நம்முடைய வாழ்க்கையை செலவித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.